வெல்கம் டு டெம்பிளரிஷ் vlog. மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு வாச்சீஸ்வரர் கோவில் திருப்பாச்சூர் பார்த்துட்ருக்கோம். நம்ம சிவன் கோவில் இவர் கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா மூங்கில் மரமும் இருக்குது. மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா 1000 வருஷம் மேலே பழமையான மரங்கள்லாம் இருக்குங்க. கோவிலுக்குள்ளே மூங்கில் மரம் இருக்குது. நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த மூங்கில் மரம் பாருங்கள். எல்லாமே 1000 வருஷத்துக்கு மேலே உள்ள மரங்க அது. இங்கே வந்து நமக்கு ஸ்வர்ணகாளி அம்மா வந்து நம்மளுக்கு காட்சி கொடுத்துட்ருக்காங்க. இந்த கோவிலில் 11 விநாயகர் சபையும் இருக்குது. எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது. அத்தனை விநாயகரும் ஒரே இடத்துல காட்சி கொடுத்துட்ருக்காங்க. 11 விநாயகர் இருக்காங்க இங்கே. யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வரலையோ, திருவள்ளூர் டு திருத்தணி போகிற ரூட்டில் இந்த கோவில் இருக்குது. திருப்பாச்சூர்னு கேட்டு இறங்கிட்டு சிவன் கோவில் திருப்பாச்சூர் வாச்சீஸ்வரர் கோவில் கேட்டால் எல்லாருமே சொல்லிவிடுவாங்க நம்மளுக்கு. ஊர் உள்ளே இருக்கிறதுனால நம்ம பஸ் ஸ்டாப்பு ஆட்டோலையும் வந்து பார்க்கலாம். நாங்கள் வந்திருந்து இப்பொழுது போய் வந்திருந்தோம். நைட் டைம்னால வந்திருந்தோம். கோவிலை சுற்றி வளம் வந்துட்டுருக்கோம். அதுதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது யாரெல்லாம் வாச்சீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க மக்களே. கோபுரம் பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சுவாமி தரிசனம் அருமையாக இருக்குது நம்மளுக்கு. ஹரிஷ் விளையாடிட்டு இருக்கான் கோவிலை சுற்றி வரும்போது. இங்கேயும் சிவன் இருக்கார் லிங்க வடிவத்தில். அப்படியே கோவில் தான் நம்ம சுற்றி வலம் வந்துட்டுருக்கோம். நாங்கள் குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிருந்தோம். நீங்களும் குடும்பத்தோடு அந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள், தரிசனம் காணுங்க. நம்ம மனசில் நினச்சது எத்தனையோ நம்மளுக்கு நிறைவேறிடும். நம்பிக்கையோடு நம்மளுக்கு கோவிலுக்கு வந்தோம்னா நம்ம நினச்சது அத்தனை நல்ல விஷயங்களும் நிறைவேறும். கொடிமரம் பார்த்துட்ருக்கோம். கோவிலை சுற்றி நம்ம வந்துட்ருக்கோம். அமைதியான இடம். நிறுத்தி நிதானமாக நம்ம தியானம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் நல்லா பார்த்துட்டு நம்ம போகலாம் வீட்டுக்கு. 2 வழி இருக்குது நம்மளுக்கு. இது ஒரு வழி, முன் பக்கம் இன்னொரு வழி இருக்குது. 2 என்ட்ரன்ஸ் இந்த கோவிலுக்கு. நந்தீஸ்வரர் இருக்கார் இங்கே கொடிமரத்து பக்கத்தில். சுவாமி பார்த்துக்கலாம் நம்ம உள்ள. அப்படியே நாங்கள் வரும்போது சுற்றி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா உள்ள பசுமாடு இருந்தாங்க அங்கே கோவில் பிரகாரத்தில். இங்கே பாருங்கள் சிவன் இருக்கார் பாருங்கள். அப்படியே அழகாக தெரியுறாரு பார்க்குறதுக்கு. அருமையாக இருக்குது நம்மளுக்கு. நந்தீஸ்வரர் பகவான். ஃபுல்லாக கண்ணுக்குட்டி, பசு கன்று, அதோட குட்டி எல்லாருமே இங்கே இருந்தாங்க. அவங்கள நம்ம அப்படியே ஒரு வழிபட்டுட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஃபுல்லாகவே கோவிலை சுற்றி தான் நம்ம காட்டுட்ருக்கிறது. அதனால் மறக்காமல் இந்த கோவிலுக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக நம்ம நினைச்சது நிறைவேறிடும். இங்கே வந்து பார்க்கும்போது தரிசனம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு. இங்கே ஏன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோவில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிற மக்களே. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நாங்கள் அடிக்கடிக்கு நிறைய கொடுத்துட்டே இருக்கோம். தினமும் வீடியோ வந்துகிட்டே இருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கலாம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ஊக்கப்படுத்தும் நிறைய வீடியோஸ் கொடுக்குறதுக்காக பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ போகிறதுனால உங்களுக்கு எவ்வளோ பயன்பாடு தான் இல்லைதுன்ட்டு எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.
இங்கே பாருங்கள் என்ட்ரன்ஸில் எவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க. சிவன் அப்பாவும் பார்வதி அம்மாவும் ரொம்ப அருமையாக காட்சி கொடுத்துட்ருக்காங்க நம்மளுக்கு. நன்றி மக்களே, உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, வாட்ச் பண்ணுறதுக்கு.